வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 23/1/2026 திருப்பூர் தென்னமலை மார்க்கெட் மற்றும் ஒட்டன்சத்திரம் மார்க்கெட் நிலவரம் பார்த்துட்டுருக்கிற நம்ம சேனலில் வாங்க இன்றைக்கி ஒட்டன்சத்திரம் மார்க்கெட் பதிவு பார்த்துடலாங்க. இன்றைக்கி நம்ம சேனல் வர்றப்போ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி சிவம் தக்காளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 150 to 250ங்க. சாகோ 200 to 350. மதன் தக்காளி 200 to 300 வரைக்கும் ஒட்டன்சத்திரம் மார்க்கெட்டில் தக்காளி விற்பனை ஆகியிருக்குதுங்க. மிளகாய் லோக்கல் சம்பா 27 to 37, லோக்கல் உருண்டை 30 to 40, ஆந்திரா சம்பா 36 அதிகபட்ச விலையும் குறைந்தபட்ச விலை 26. உருண்டை பார்த்தீங்கன்னா 30 to 40. அதுவே பார்த்தீங்கன்னா அவரைக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி அவரைக்காய் என்ன இன்றைக்கி விஷயங்கன்னா கிலோவுக்கு 10 ரூபா அவரைக்காய் உயர்ந்துருக்குதுங்க. இன்றைக்கி அவரைக்காய் வந்து 40 ரூபா வரைக்கும் அவரைக்காய் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க. நேற்று 30ங்க, அதுக்கு முந்தினா 13 ரூபாய்க்கு போச்சுங்க. 2 நாள் பார்த்தீங்கன்னா அவரைக்காய் விலை நல்லா உயர்ந்துருச்சுங்க. பீட்ரூட் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பீட்ரூட் பார்த்தீங்கன்னா 10, 12ங்க. அது பெருசு எந்த மாற்றமும் இல்லைங்க. இஞ்சி 1 கிலோ 40 to 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெங்காய விலை பெருசு எந்த மாற்றம் இல்லைங்க. பச்சைக்காயும் சரி பட்டக்காயும் சரி 1 கிலோ 25, 30, 35 இந்த கண்டிஷனில் தான் பச்சைக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க. நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி எக்ஸ்போர்ட்டாக இருந்தால் ஒரு சில காய் மட்டும் பேர் 38, 39 கண்டிஷனுக்கு 40 ரூபாய்க்கு உள்ளே போகுதுங்க. நார்மல் 35 ரூபா ப்ளஸ்ஸுங்க. பட்டை வெங்காயம் 25 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க. பட்டை வெங்காயம் யாரும் பெருசாக லைக் பண்ணி வாங்குறது இல்லைங்க. 25 to 35 ரூபா. பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் 1 கிலோ 8 ரூபாயிலேருந்து 25 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சில்லறை விற்பனை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி 25லேருந்து 30, 35 வரைக்கும் கூட ஃபஸ்ட் குவாலிட்டி விற்கிறாங்க. செகண்ட் குவாலிட்டியில் 15 ரூபாய்க்கு கிடைக்குதுங்க. பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு 160, செகண்ட் குவாலிட்டி 130, பல்லு பூண்டு 80 to 100. கத்திரிக்காய் விலை பார்த்தீங்கன்னா பெருசு எந்த மாற்றமும் இல்லைங்க. ஒன்று அது அப்படியே தானே 5, 8, 10 கத்திரிக்காய் ரொம்ப சுலவாக தான் இருக்குதுங்க. பொரியல் தட்டை நம்ம ஏரியாவில் சொல்லுவோம், அங்கே வந்து பச்சை பயிரும்பாங்க. விலை கிலோவுக்கு அது 7 ரூபா 8 ரூபா இருக்குதுங்க. இன்றைக்கி வந்து 37 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்காய் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த மாற்றம் இல்லைங்க. கரும்பு 110ங்க, செடி முருங்கை 90, மரத்துக்காய் 80, சோலாப்பூர் 120, நாசிக் முருங்கை 120. பாவக்காய் 1 கிலோ 18 ரூபாயிலேருந்து 28 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. சுரைக்காய்ங்க அடுத்தது. சுரைக்காய் பார்த்தீங்கன்னா பெருசு எந்த மாற்றம் இல்லைங்க. தரையில் வர சுரை 3 ரூபாய்க்கும், பேப்பர் சுரை 5 ரூபாய்க்கும், பந்தல் சுரை 7 ரூபாய்க்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு 5 to 10 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. வெண்டைக்காய் விலை சற்று உயர்ந்ததுன்னு சொல்லாங்க. முதல் தர வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி வெண்டைக்காய் 25, 22க்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. கோவக்காய் 25 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க. எலுமிச்சம்பழம் பெருசு எந்த மாற்றம் இல்லைங்க. முதல் ரகப்பழம் 80க்கும், செகண்ட் குவாலிட்டி 60க்கும், தேர்டு குவாலிட்டி 30க்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. புடலங்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி 12க்கும், செகண்ட் குவாலிட்டி குட்டை ரகம் 9 ரூபாய்க்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொத்தாவரங்காய்ங்க. நம்ம ஏரியாவில் கொத்தாவரையும்பா. ஒட்டன்சத்திரம் ஏரியாவில் சீனி அவரைக்காய்ம்பாங்க. 1 கிலோ அதிகபட்ச விலையாக 20 ரூபாயிலேருந்து 24 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. அரசாணிக்காய்ங்க. நம்ம ஏரியா காட்டுக்குள்ளே 3 ரூபாயிலேருந்து 5 ரூபா வரைக்கும் வெட்டுறாங்க. மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த மாற்றம் இல்லைங்க. 5 to 9 ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகுதுங்க. பூசணிக்காய் 6 to 10 காட்டுக்குள்ளே வெட்டுறாங்க. மார்க்கெட்டில் 8 to 12, 13 ரூபா வரைக்கும் அங்கே விற்பனை ஆகுதுங்க. சொல்கிறது ஹோல்சேல் ப்ரைஸுங்க. சில்லறை விற்பனை மளிகை கடை ரேட் கிடையாதுங்குது. அங்கேயே ஹோல்சேல் வியாபாரத்துக்கு இந்த ரேட்டுங்க. நீங்கள் சில்லறை கடையில் எவ்வளோ சொல்கிறாங்க கம்பேர் பண்ணிங்கன்னா கடையில் ரேட் வச்சுருக்குங்க. நன்றி, வணக்கம்.